நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க பாருடா, இவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியல. அம்மா, இவங்க தான் பெங்களூர்ல இருக்கிற என்னோட வளர்ப்பம்மா. ஜானகி, அதுதான் என்னோட பேரு. நீங்க யாருன்னு எனக்கு நிஜமா தெரியாது. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. உட்காருங்க. இதுக்கப்புறம் நான் இங்க நிம்மதியா உட்காரலாம்ல. நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, அது எப்படி? என் சொந்த ஊரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க பொள்ளாச்சி. இந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பொள்ளாச்சி. அப்பா ஒரு டைரக்டர். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேம்மா. நன்றியா? அது எதுக்காக? இவ்ளோ காலமா என்னோட பொண்ண நீங்க வளர்த்திருக்கீங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்லணும்ல. ஓ, அதுக்கா? யாருன்னே தெரியாத என்னோட பொண்ண நீங்க எடுத்து வளர்த்து இவ்ளோ பெரிய ஆளாக்கி என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் கடமையை தான் பண்ணேன். எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்க விசு சார் தான், இல்லையாமா? சரி, வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்கீங்க? நான் அப்படிதாங்க. எங்கேயாவது எனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா உடனே நான் யோசிக்காம கிளம்பி போயிடுவேன். நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நான் ஏன் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? நான் அவளை சுமந்தனே தவிர இத்தனை காலமா அவளை வளர்த்தது நீங்க தானே. ஆமாமா. எப்போ நீங்க கிளம்புனீங்க? இங்க நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே நான் என்ன விவரம்லாம் கேள்விப்பட்டீங்க? அது வந்து இங்க என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த அபிராமி யாருக்கா? அபிய பத்தி எப்படி? இங்க இருக்கிற சொந்தக்காரங்கள ஒரு ஆள் தான் அபிராமி. ஓ, ரொம்ப நெருங்கிய சொந்தம். அவ காணா போன வரைக்கும் இங்கதான் இருந்தா. ஏன் கேக்குறீங்க? அபிராமி என் கூட தான் தங்கி இருந்தா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தள்ளி போயா, தள்ளி போயா. அப்படியா? தங்கி இருந்தாளா? நாங்க ஒன்னாதான் பெங்களூர்ல இருந்து வந்தோம். அங்க வச்சுதான் எதர்ச்சியா பார்த்து பழகணும். இங்க இருக்கிறவங்கள சொந்தக்காரங்கன்னு சொன்னப்போ நான் கூட கூப்பிட்டேன். அப்படின்னா அவ எங்க போனா? அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரபாகரன் குரூப் தானே அவங்க அப்பாவோட பேரு? ஆமா, அதுதான். அப்பனா அங்கதான் போயிருக்காங்க. என் கூட வான்னு சொல்லி அவ கேட்கவே இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதோ பயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. யார பார்த்தோ அவ பயப்படுறா. இந்த வீட்ல யாரையோ பார்த்துதான். என்ன இருந்தாலும் அபிராமி திரும்ப வந்துட்டால. மத்தது நான் அப்புறம் சொல்றேன். டிராவல் பண்ணி வந்திருக்கல, நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். வாங்க, என்னோட ரூமுக்கு போலாம். வேண்டாமா, நான் எடுத்துட்டு வரேன். என்ன பார்த்து அந்த கிழவி இருக்காளா? அதான் வேலைக்காரி. இல்ல அதையும் நீ துரத்தி விட்டியா? அவங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க. என்ன பார்த்தா அவளுக்கு ஞாபகம் வருமா? இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா பிரச்சனை வந்துரும்ல. அது அப்புறமா பாத்துக்கலாம். இங்க பாரு,
அந்த அபிராமி விஷயத்த நான் இப்ப சொன்னனே, உன் பார்வதி அம்மாக்கு எந்த சந்தேகமும் வராதுல? அதாவது அபிராமி உன்னோட பிளானை ஒத்துக்கிட்டு பெங்களூர்ல வந்து இத்தனை நாளா நம்ம வீட்ல வந்து தங்கி இருந்தான்னு பார்வதி சந்தேகப்படுவாளோ? இங்க பாருங்க, யாருக்கும் இந்த டவுட் வராத மாதிரி தானே இப்போ நீங்க பேசுனீங்க. ஆமா, இப்ப நான் யாருன்னு தெரியுதுல? உங்களை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் தானே. நீ ஏன் பொண்ணாச்சே. அப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும். அபிராமியோட மெசேஜ் தான் பாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்பா இங்க இருக்காரு, எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் கேஸ் என்கொயரி பண்ண இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் இல்லையா? அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஃபோன் பண்ணி சொன்னா போதும், அந்த ஃபைலை ஓபன் பண்ணும். இந்துவை பிடிச்சி உள்ள போடணும், அதான் நம்ம லட்சியமா இருந்தது. அது கேஸா மாறி பிரச்சனையா ஆகி ஸ்டேஷன்ல வச்சு அவனால அடியும் வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் அவனை தள்ளிவிட்டான்னு சொன்னப்போ அம்மா இந்து கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்க. எரியற தீல நான் எண்ணெயும் ஊத்திட்டே தான் இருந்தேன். கடைசியா அம்மாவில வெளியே அனுப்பிட்டாங்க. நீரஜா, ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் உப்பும் சுகரும் போட்டிருக்கேன், நல்லா இருக்கும். நான் பார்க்க தான் இப்படி இருக்கேன், ஆனா எனக்கு எந்த வியாதியும் இல்ல. ஜூஸ் நானே போட்டு குடிச்சிருப்பேனே. என்ன நீங்க வெளியால பாக்காதீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன இருந்தாலும் இந்துலேக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது. அபிராமி ரொம்ப அழுதுட்டா, பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அழுறத பார்க்கவே முடியல. அபி என்ன சொன்னா? இந்து மிரட்டுனதால அபிராமி ரொம்பவே பயந்து போயிருக்கா. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அருணை காதலிச்சது தப்பா என்ன? ஆனா அத ஒரு பெரிய தப்பா பார்த்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவ அபிராமிய குத்தி குத்தி பேசிட்டே இருந்தாலாமே. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே. அதான் இந்துவோட டேலண்டே. அந்த பொண்ணு அவ நல்லாவே மிரட்டி வச்சிருக்கா. மத்தவங்க முன்னாடி முகத்தை பாவமா வச்சிருப்பா. நானும் நிறையவே அனுபவிச்சிருக்கேனே. இந்த அம்மாவோட சொந்த மகளா இருந்தும் இதெல்லாம் நீ அனுபவிக்க வந்தன்னு சொல்லு. ஏற்கனவே அனுபவப்பட்டதால நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் கேட்கும் போது நம்பவா முடியுது? நான் அத நம்புறேன். என் பொண்ணோட கழுத்தை பிடிச்சு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அவளை சும்மா விட்டுருக்க கூடாது. எப்படியோ இங்க இருந்து போய் சேர்ந்தால அதுவே போதும். கடவுளே, என்னை எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்க வை. நான் என் வீட்டுக்கார போய் பார்க்கணும், என் அம்மாவை பார்க்கணும். நான் என்ன செய்யறது? நான் தப்பிக்க ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடு. சார் வந்துட்டாரு. ஹலோ, how are you? என்னோட கெஸ்டா இந்துலேக்கா இங்க வந்ததுலேருந்து உன்னை பார்க்கவோ பேசவோ எனக்கு டைம் கிடைக்கல. சாரி. நீங்க யாரு?
என்னை எதுக்காக இங்க கட்டி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? 3 கொஸ்டின்ஸ், 3 சரியான கேள்விகள் தான். பட் ஐ எம் so சாரி, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. எதுக்காக? ஏய், இங்க பாரு, எதுக்கும் ஆன்சர் சொல்ல முடியாது. மிஸ்ஸஸ் இந்துலேகா அருண், வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அப்படி என்ன இஷ்யூ? அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே. நீங்க பண்றது மிகப்பெரிய அக்கிரமம். என்னை இங்க இருந்து விட்டுடுங்க சொல்லிட்டேன். இல்லனா சொல்லு, விடலனா என்ன ஆகும்? அதுக்கான பதில் இல்லைல்ல. நான் உங்களுக்கு நேரடியான எதிரி கிடையாது. ஆனா எதிரியா இருக்கிற சில பேரோட ஒரு பாகம் தான் இந்துலேகா. அதுதான் இந்துலேகாவோட வாசகம். இப்போதைக்கு இதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி அது யாருன்னு சொல்ற தைரியம் இருக்கா உனக்கு? பிரில்லியன்ட் தான், ஆனா ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது. வெளியே சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னை வெளியே விடுதலை பண்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்புறம் இங்கிருந்து வெளியே தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நீ நினைச்சிடாத. அதுக்காக நீ முயற்சி பண்ணவும் வேணாம். எனக்கு நீ மரியாதை கொடுத்தா உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன். தென் ஓகே, see you. ₹50. தரேன்ப்பா. என்னம்மா ஆளையே காணோம்? ஆமாப்பா, கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிங்கம்மா. ఇల్లు మార్చి వచ్చానా? మీరు డ్రెస్ చూస్తే ఇది క్రిస్టియన్ ఇల్లాగా ఉంది. யார் நீங்க? విశ్వనాథన్ ఇక్కడ ఉండారా? ஆட, நீங்களா ஜானகி மேடம்? என்ன, யார் வேணும்? என்ன நீங்க மறந்துட்டீங்களா? ரோசம்மா. ஆமா, இப்ப நீங்க தமிழ்ல பேசுறீங்க. அன்னைக்கு வந்தப்ப தெலுங்குல பேசிட்டு இருந்தீங்களே. எப்ப வந்தப்ப? நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லையே. இது யாருமா? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதான் எங்க ரோசி அக்கா. நான் தான் சொல்லியிருந்தேன்ல. ஓ, இவங்க உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே இதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லைன்னு. ரோசி அம்மாக்கா, அது வந்து அன்னைக்கு வந்தது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டி. ஓ, யாமினியா? இது என்னோட பெங்களூர்ல இருக்கிறவளா இருப்பம்மா, ஜானகி. ஆனா 2 பேரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரியா இருக்கே. அதே முகம், அதே உடம்பு, அதே குரல்.
அதான் யாமினியும் நானும் ட்வின்ஸ், ரெட்ட பிறவி. ஒரே மாதிரி தான் இருப்போம். மச்சம் மட்டும்தான் வித்தியாசம். அது இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவளை பாக்குறோமா கண்ணாடிய பாக்குறோமான்னு எனக்கு எத்தனை தடவை கன்ஃபியூஷன் வந்திருக்கு தெரியுமா? அட, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அன்னைக்கு வந்தது பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க என்னோட வளர்ப்பம்மா. ஆ, ஆ. அப்படின்னா நீங்க கிச்சனுக்கு போங்க. உங்களோட குக்கிங் சூப்பரா இருக்கும்னு நீரஜா சொல்லிருக்கா. அப்படியா? கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். ஒரு நிமிஷம். அன்னைக்கு ஆன்ட்டி வந்த விஷயத்த இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லவே இல்லைல்ல? இல்ல, சொல்ல வேண்டாம். நீதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டல. இதுக்கப்புறமும் நீங்க சொல்ல வேண்டாம், அவமானமா இருக்கும். அது என்ன பெரிய அவமானமா இருக்குமோ? என்ன நடக்குதோ தெரியல. ஒரு வேலையை நம்ம தப்பிச்சிட்டோம். என்னால சுத்தமா முடியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என் உடம்பு ரொம்ப வலிக்குது. அது நேத்துல இருந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். இல்ல, என் வயித்துக்குள்ள நல்லா வலிக்குது. உனக்கு அப்படி சும்மா தோணுது? இல்ல, ஊசி குத்துற மாதிரி வயித்துல நல்லா வலிக்குது. பொய் சொல்றியா? இல்ல, எனக்கு வயிறு வலிக்குது. என்னோட குழந்தை, உண்மையாவே எனக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, வெயிட் பண்ணு, நான் பாக்குறேன். ஹலோ, ஜானட் பேசுறேன். அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல, வயிறு வலிக்குதான். நான் பாத்துக்கிறேன். ஓகே. வாங்க, பேக்கை கொடுங்க. என் கூட வாங்க. இதுக்குள்ளதான். இந்தா, டாக்டர் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. டாக்டர் பாப்பாரு. டாக்டர், கையை எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தா பல்ஸ் எப்படி பாக்குறது? அந்த ஸ்டூல் எடுத்து போடுங்க. கையை நீட்டுங்க.
இருங்க, பயப்பட வேண்டாம். பிரெக்னெண்டா இருக்கீங்களா? இப்ப என்ன பிரச்சனை? காலையில இருந்து வயிறு வலி அதிகமா இருக்கு டாக்டர். இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஊசி குத்துற மாதிரி வலிக்குது, தாங்க முடியல. வயிறு முழுக்க வலிக்குதா இல்ல ஒரு பக்கம் மட்டும் வலி இருக்கா? இதோ இங்க. ஓ, லெஃப்ட் சைடுல தானா? வாமிட்டிங் டெண்டன்சி இருக்கா? இல்ல, தலை சுத்துற மாதிரி தோணுது. என்னால சத்தியமா முடியல, உடம்பு ரொம்ப வலிக்குது. வாங்க. அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அட்மிட் பண்ணணும். ஐயோ, அது எப்படி டாக்டர்? இல்லைன்னா ஆபத்துல முடியும். சாரு கால் பண்ணு. எஸ். டாக்டர் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன் அட்மிட் பண்ணும்? நான் டாக்டர் கிட்ட கொடுக்குறேன். ஹலோ. என்ன டாக்டர்? அவங்களுக்கு பிபியில வேரியேஷன் இருக்கு. பாடி டோட்டலி வீக்கா இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணாச்சே, உடம்புல தேவையான பிளட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.